அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துலலாம் ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்குங்க. சித்தர்கள், மகான்கள் போன்றவர்களை ஜோதிடத்தை கணித்து ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா பெருமளவில் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கால அடைவில் பார்க்கும்போது அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடங்கள் கணிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடம் கணிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிலர் ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடத்தை பின்பற்றுறாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களும் இருக்காங்க. இப்படி மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அந்த 3 விஷயங்கள்லையும் நாட்டத்தை சொல்லித்தராங்க. தற்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள், மகான்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய, அவர்களால் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த கிரகநிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களினுடைய பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க. உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறுங்க. அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் புலம்புவீங்க. அதிலும் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வலி, செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும். மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும். வேலையில் பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எந்தவித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது. பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் செய்த முதலீடு மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது. வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். அதனால் வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும். சண்டை சச்சரவு இருக்குங்க. வணிகம் தொடர்பான திட்டங்களில் தோல்வியும் ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடும் உஷாராகவும்
வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது. இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நரம்பு மண்டலம், படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விலகிறதுனால தொட்டது துலங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு, மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க. வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கறது, உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க, உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. அது எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம். இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு, சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள், சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்னதான காலதாமதங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில், வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க. நிதி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க.
வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரலாம். நல்ல தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வேலைகளில் அதிக அழுத்தம் இருந்தாலும் பொறுப்புகளை திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.